கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கடந்த 4 மாதங்களாய் கண்மணி போல கர்த்தர் நம்மை பாதுகாத்து சுகத்தாலும் பலத்தாலும் கிருபையாலும் கர்த்தர் நம்மை முடிசூட்டி ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தந்தார். ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் காண செய்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவனை சேவிக்கிறோம். கிருபையாய் கர்த்தர் கூட்டி கொடுத்து கொண்டே வருகிறார். ஒவ்வொரு மாதத்துக்கும் கர்த்தர் நல்ல வார்த்தைகளை தருகிறார். அந்தந்த மாதத்திற்குரியான காரியங்களை கர்த்தர் நமக்கு வாழ்க்கையை சந்தித்து அற்புதமாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நியமிக்கப்படும் என்று அல்ல, நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆண்டவர் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்கிறார். அறுப்பு காலம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிற ஒரு காலம். அவர்கள் அறுப்பு காலத்துக்காக மகிழ்ச்சியாய் காத்திருப்பார்கள். எப்போது அறுப்பு காலம் வரும்? ஏனென்றால் சங்கீதம் 126 வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பிரத்தோடு அறுப்பார்கள். விதைக்கும் போது ஒரு கண்ணீர் இருந்தது. விதைக்கும் போது ஐயோ இந்த விதை வளருமா, இது பலன் கொடுக்குமா என்று சொல்லி ஒரு விவசாயி கண்ணீரோடு விதை விதைக்கிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு வருவான் என்று வேதம் சொல்கிறது போல அவர்கள் ஒரு பலனை எதிர்பார்த்து விதைத்து ஒரு நல்ல அறுப்பு காலத்துக்காக காத்திருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த அறுப்பு காலத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் போது அவர்கள் அந்த அறுப்புகளை அறுத்த அரிகளை கொண்டு வந்து வைத்துவிட்டு அதற்கு முன்பாக நின்று நடனமாடி பாடி கூட தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்களாம். அவ்வளவு சந்தோஷமாய் ஒரு அறுப்பு காலத்திற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருப்பதுண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதிகாலையில் தேடி வந்த பிள்ளைகளை, உங்களுக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டாயிற்று, நியமிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் நியமிக்கப்படும் அல்ல, அது கர்த்தரால் முன்கூட்டியே ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு தேவனை தேடின நாட்கள், தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்த நாட்கள், தேவனுக்காக பிரயாசப்பட்ட அந்த நல்ல நாட்கள், எனக்கு ஒரு பலன் வராதா, எனக்கு ஒரு அறுப்பு காலம் வராதா, மகிழ்ச்சியான ஒரு அறுப்பு காலம், ஒரு ஆசீர்வாதமான ஒரு அறுப்பு காலம் வராதா என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை காத்திருந்தோம் அல்லவா. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சொல்லார், யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கடந்த மாதத்தில் இந்த வார்த்தை எனக்கு தந்தார். இரவு ஜெபத்தில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்த போது என் உள்ளத்திலிருந்து ஒரு சத்தம், யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று திரும்ப 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 அந்த வார்த்தை என் உள்ளத்தில் தொனித்து கொண்டிருந்தது. அப்பொழுது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, கர்த்தர் நீர் தான் இந்த வார்த்தையை தருவீரானால் இதுதான் 5வது மாதத்தின் வாக்குத்தத்தம் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே, வந்திருக்கிற ஊழியரும் இதே வார்த்தையை சொன்னாரானால் நான் இது அடுத்த மாதம் வாக்குத்தத்தம் என்று நான் எடுத்துக்கொள்வேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். அவர் பிரசங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. அவர் எடுத்த பிரசங்கத்துக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு, இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. ஜெபிச்சு முடிக்க போறாரு, இந்த வார்த்தையை சொல்லலை. ஜெபிச்சுட்டு கடைசியா அவர் அந்த ஜெபத்தை முடிக்க போகும்போது, யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிற என்று சொன்னார். என் உள்ளத்தில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அடுத்த வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். தேவனுடைய பிள்ளைகளை, யூதாவாகிய நமக்கு, ஜெபிக்கிற யூதாவாகிய நமக்கு, துதிக்கிற யூதாவாகிய நமக்கு, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட யூதாவாகிய நமக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்மலாம் வயல் வைக்கலையே, நம்ம என்ன அறுக்க போறோம்? இல்லை தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து, பொருத்தனையோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து, என் வாழ்க்கையில் இந்த நன்மை நடக்காதா, என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் வராதா, எனக்கு ஒரு அறுப்பு காலம் இருக்காதா, நான் ஒரு மகிழ்ச்சியை அறுவடை செய்ய மாட்டேனா, நான் ஒரு சந்தோஷத்தை அறுவடை செய்ய மாட்டேனா என்று சொல்லி எத்தனையோ காரியத்துக்காக காத்திருந்திருக்கலாம். ஏசாயா 9:3 சொல்லுகிறது, அறுப்புல மகிழ்கிறது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மகிழ்விக்கிறாராம். அதான் நான் சொன்னேன்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறுப்பு காலம் மிக மகிழ்ச்சியான காலம். அந்த ஊரே ரொம்ப பிஸியா இருக்கும். அவர்கள் ஓடி ஓடி அறுப்பார்கள். அந்த அறுவடை செய்து கொண்டு வந்த அந்த கதிர்கட்டுகளை, அந்த தானியங்களை எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவார்கள். அறுப்புல மகிழ்கிறது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மகிழ வைக்கிறார். கண்ணீரோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கு மகிழ்ச்சியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அறுப்பு காலத்தை பார்த்து மகிழ்கிறது போல கர்த்தர் மகிழ வைக்கிறார். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த யூதாவேன்னு சொல்லுகிற இடத்துல உங்க பேரை போட்டு வாசிக்கணும். உங்க பேரை போட்டு சொல்லணும், எனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு இந்த மாசம் முழுசும் நீங்களும் நானும் சொல்ல போறோம். சபையா சேர்ந்து இந்த வார்த்தையை கன்ஃபஸ் பண்ண போறோம், அறிக்கையிட போறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு அறுப்பு காலம் நல்ல ஒரு வார்த்தை, உன்னதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு ஒரு அறுப்பு காலம், என் பிள்ளைகளுக்கு ஒரு அறுப்பு காலம், என் சபைக்கு ஒரு அறுப்பு காலம். அறுப்பு காலத்துல மகிழ்கிறது போல கர்த்தர் நம்மை மகிழ வைக்கிற தேவனா இருக்கிறார். சில அறுப்பு காலத்தை சொல்லி நம்ம தியானிச்சு முடிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ரூத்தும் நகோமியும் வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்திலே வந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஒரு ஆசீர்வாதமான அறுப்பு காலத்தை அங்கே சொல்லப்படுகிறது. இருந்தது இவ்வளவு நாள் அவங்க இருந்தது மோவாப்ல இருந்தாங்க. ஆனா கேள்விப்பட்டு வர்றாங்க, ஒரு அறுப்பு காலம் பெத்லகேம்ல நடக்குதுன்னு சொல்லி. இந்த அறுப்பு காலத்தை கேட்டு அவங்க வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்துல பெத்லகேமுக்கு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய நகோமியுடைய வாழ்க்கை நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். வாழ்க்கையில வெறுமை, தனிமை, கசப்பு, மரணம், ஏமாற்றம், தோல்வி எல்லாமே நகோமியுடைய வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சாச்சு.
ஒரு பெண் கணவனுக்காக வாழணும், இல்லைன்னா பிள்ளைகளுக்காக வாழணும். இந்த நகோமியுடைய வாழ்க்கையில் ரெண்டுமே இல்லையே. அப்போ இவங்க நினைக்கிறாங்க, பெத்லகேமுக்கு திரும்பி போனா ஒரு ஆகாரமாவது எங்களுக்கு கிடைக்காதா, ஒரு வயிற்று பசியாவது. என்ன ஒரு கொடுமை பாருங்க. நல்லாய் வாழ்ந்திருந்த பெத்லகேமில் நல்லாய் வாழ்ந்திருந்த குடும்பம் தெரியாமல் முடிவெடுத்த அந்த முடிவு அவளை பரிதாபத்துக்குரியதாக மாற்றியிருந்தது. கேலியின் சின்னமாய், அவமானத்தின் சின்னமாய் மாற்றியிருந்தது. இந்த எவ்வளவு பாவம் பாருங்க. அந்த நகோமி ஒரு வயிற்று பசி ஆற்றுவதற்காக மறுபடியும் மோவாப் தேசத்தை திரும்பி வருகிறார்கள். ஆனால் அவளுக்கு தெரியாது இது ஒரு ஆசீர்வாதமான அறுப்பு காலம் என்று. இந்த வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம் என் உள்ளம் மகிழ்வதுண்டு. வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் வந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஒரு அறுப்பு காலத்தின் துவக்கத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்வளவு நாளும் கண்ணீர் வடிச்சிருந்திருக்கலாம், இவ்வளவு நாளும் சில காரியத்துக்காய் போராடி இருக்கலாம். உங்களுக்கு அறுப்பின் காலம் துவங்கி விட்டது என்று விசுவாசத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் அறுப்பு காலம், அறுக்கிற அந்த துவக்கத்தில் வந்து சந்தோஷமா வர்றாங்க. தெரியாது இந்த ஊர் மறுபடியும் எனக்கு வாழ்வளிக்கும் என்று தெரியாது, மறுபடியும் என் மருமகள் வாழ்க்கைப்படுவாள் தெரியாது. அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இது அறுப்பு காலமாக இருந்தால் என்ன, நான் கசப்போடு தான் இருக்கிறேன், நான் கண்ணீரோடு தான் இருக்கிறேன். எனக்கு என் வாழ்க்கையில் இனி நான் மகிழ்ச்சி என்றைக்கு நான் அறுவடை செய்ய போறேன் என்று சொல்லி நகோமி அவிசுவாசமாய் பேசின ஒரு வார்த்தை உண்டு. ஆனால் அதே அறுப்பு காலம், அதே வார்கோதுமை அறுப்பு அவளுக்கு ஆசீர்வாதமான அறுப்பாய் மாறியது. பின்னுள்ள வசனங்களை வாசிக்கிறோம். கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீர் மட்டும் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தீர் மட்டும் ரூத் அங்கே கதிரை பொறுக்கினார்கள். அதே அறுப்பு காலம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்தது. அந்த வார்கோதுமை அறுப்புல கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை துவக்கத்தை தந்திருந்தார். அதே அறுப்பு அவளுக்கு வாழ்வளித்தது. அதே அறுப்பு அவளுடைய இழந்து போன எல்லா நன்மைகளை கொடுத்தது. இப்படியும் ஒரு வாழ்வு கிடைக்குமா என்று சொல்லி ரூத்தை பார்த்து, நகோமியை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படும்படி ஒரு ஆசீர்வாதமான அறுப்பு காலம் காத்திருந்தது. பெத்லகேமில் வந்து நிற்கிற தேவ பிள்ளையே, இந்த அதிகாலையில் தேவ பிரசன்னமாகிய பெத்லகேமுக்கு வந்து நிற்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருக்காக சில மோவாபை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் துவங்கி விட்டது. ஒரு அறுப்பு காலத்தின் துவக்கத்தில் வந்து நிற்கிறா. இவ்வளவு நாள் வடித்த கண்ணீருக்கு, இவ்வளவு நாள் தேவ சமூகத்தில் எத்தனையோ காரியங்களுக்கு ஜெபித்து ஜெபித்து பதில் வராமல் காத்திருந்தாயே, ஒரு அறுப்பு காலத்தை கர்த்தர் உனக்காக துவங்கி வைத்திருக்கிறா. இனி உன் வாழ்க்கையில நீ காண்பாய். விசுவாசத்தோடு இந்த காலவெளியில் உங்களை பார்த்து சொல்றேன், ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு அறுப்பு காலத்தின் துவக்கத்தில் நான் வந்து நிற்கிறேன். இந்த மே மாதம், இந்த 5ஆவது மாதத்தின் முதல் தேதியில எனக்கு ஒரு அறுப்பு காலம் துவங்கி இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிங்கிற? கரங்களை உயர்த்தி, ஓ கர்த்தாவே, எனக்கு ஒரு அறுப்பு காலம் நீ துவங்கி இருக்கிறது, எனக்கு ஒரு அறுப்பு காலம் துவங்கி இருக்கிறது. இது துவக்கம்தான், இந்த முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இந்த துவக்கம்தான், இந்த முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். இதுவரைக்கும் வடித்த கண்ணீர்கள்ல, இதுவரை வந்த போராட்டங்கள்ல, இதுவரை வந்த வியாதிகள்ல, இதுவரை வந்த பலவீனங்கள்ல கர்த்தர் நமக்கு அனுகூலமா இருந்தாரே. இது துவக்கம் தான் தேவனுடைய பிள்ளையே. துவக்கமே அமர்க்களமா இருக்கும்னா முடிவு நிச்சயமாய் அது சம்பூர்ணமா இருக்கும். அவங்க அதான் சொல்றாங்க, வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்துல அவங்க பெத்லகேமுக்கு வந்தாங்களாம். மோவாப்பில் தான் இருந்தாங்க. ஆனா ஏன் இவங்க புறப்பட்டு வந்தாங்கன்னா, இங்க அறுப்பு இருக்கிறத மோவாப் தேசத்துல கேள்விப்பட்டாங்க. பஞ்சம் தானே மோவாப்புக்கு போனாங்க. அதனால இங்க பெத்லகேம்ல அறுப்பு நடக்கிறது இந்த நகோமிக்கு தெரிஞ்சதுனால தேடி வராங்க. அப்போ பெத்லகேம்ல நடக்கிற அறுப்பு மோவாப்புக்கு தெரியும்னா, உங்க குடும்பத்தில் நடக்கிற ஒரு ஆசீர்வாதமான அறுப்பு எல்லாத்துக்கும் தெரியும் தேவனுடைய பிள்ளைகளே. அது ஆசீர்வாதமான ஒரு அறுப்பு காலம் உங்க வீட்டில் நடக்கும். உங்க குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமான அறுப்பு காலம் நடக்கும். அது உங்களுக்கு மட்டும் தெரியாது, உங்களை சுற்றியுள்ள ஜனங்களுக்கு. உங்களை கேலியா, உங்களை அவமானமா, உங்களை நிந்தையா, உங்களை வேடிக்கை பொருளா பார்த்த எல்லாரும் பார்ப்பாங்க, இந்த குடும்பத்தில் ஒரு அறுப்பு காலம் துவங்கி இருக்கிறது என்று சொல்லி. உங்கள் குடும்பத்தில் நடக்கிற ஒரு அறுப்பு காலம் எல்லாத்துக்கும் தெரியும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, அதே வயல், அதே அறுவடை காலம் அவங்களுக்கு வாழ்க்கையே தேடி தந்ததே. ரூத்தை குறித்து வாசிக்கும் போது மத்தேயுல வாசிக்கிறோம், இயேசுடைய சரித்திரத்தில் இந்த ரூத் நுழைந்தார்களே, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா அறுப்பு காலம். ஏன் தெரியுமா? அறுப்பு காலத்தின் துவக்கத்தில் பெத்லகேமுக்கு வந்தாங்க. பெத்லகேமை மறந்துடாதீங்க. பெத்லகேமுக்கு வந்த அறுப்பு காலம் உண்டு. அறுப்பு காலம் முடிகிற வரைக்கும் அந்த ரூத்து வயல்லத்துல பொறுக்கிக்கிட்டே இருக்கிறா. ஒரு 10 நாள் பொறுக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் அப்படி போகலை. வேறு அழகாக சொல்லுது, கோதுமை அறுப்பு முடிகிற வரைக்கும் அந்த வயலத்தில் தங்கி அவள் பொறுக்கி கொண்டிருந்தாள். அதனால தான் 3ஆம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான அறுப்பு காலத்தை கர்த்தர் ரூத்துடைய வாழ்க்கையில் கர்த்தர் தந்தார். அது நிமித்தமாக நகோமியும் சந்தோஷப்படுகிறதை வாசிக்கிறோம். 2ஆவதாக பார்க்கிறோம், 1 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு அறுப்பு காலத்தை வாசிக்கிறோம். சந்தோஷமான ஒரு அறுப்பு காலம். ஏன் சந்தோஷமான அறுப்பு காலம் என்று சொல்றேன்னா,
பெட்டியை கண்டதினால அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உடன்படிக்கை பெட்டி என்பது ரொம்ப அவங்க விசேஷமாய் கருதுகிற ஒரு பொருள். ஆகவே 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஏலி உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த பெலிஸ்தியர் உடன்படிக்கை பெட்டியை பிடித்ததுனால வயதான ஆசாரியனா இருந்தாலும் கண்ணு தெரியாத ஒரு ஆசாரியனா இருந்தாலும் வேதம் சொல்கிறது ஏலியுடைய இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது என்று சொல்லுகிறது. தத்தளிக்குது, ஐயோ உடன்படிக்கை பெட்டி பிடிச்சிட்டாங்களே, ஐயோ உடன்படிக்கை பெட்டி பிடிச்சிட்டாங்களே, இனிமே வராதேன்னு சொல்லி. இப்போ 7 மாசமா இந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர் தேசத்திலே தான் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பார்க்கல. ஆனால் அது அறுப்பு காலம் துவங்கியாச்சு. அறுத்துட்டு தான் இருக்கிறாங்க, வயலில் தான் இருக்கிறாங்க, அறுக்கிறாங்க. ஆனாலும் உள்ளத்தில் சந்தோஷம் இல்லை. ஆண்டவரே, பெட்டியை பெலிஸ்தியர் பிடிச்சிட்டு போயிட்டாங்களேப்பா, நாங்கள் நம்ம பார்க்க மாட்டோமா? அவங்க பெலிஸ்தியர் பொல்லாதவங்கன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். அவங்களால முடியல, பெட்டியை அவங்களுக்கு மீட்க முடியல. ஆனால் உள்ளத்தில் ஒரு தவிப்பு, உள்ளத்தில் ஒரு அங்கலாய்ப்பு. ஐயோ, பெட்டி இன்னும் திரும்ப வராதா? உடன்படிக்கை பெட்டியை நாங்கள் பார்க்க மாட்டோமா? உடன்படிக்கை பெட்டி இனிமே எங்கள் தேசத்துக்கு வராதான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பள்ளத்தாக்கில் அறுத்துக்கிட்டு இருந்தாங்களா? எங்க பள்ளத்தாக்கு என்பது தாழ்வான இடம். தாழ்வான இடத்துல இருந்து அவங்க அறுப்பு அறுத்துட்டு கண்களை ஏறெடுத்து பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அங்கிருந்து பெட்டி வந்து கொண்டிருக்கிறது. அது சுமந்து கொண்டு வந்தது மனிதர்கள் அல்ல, 2 கறவை பசுக்கள். அழகாய் அந்த வண்டியில் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் கூப்பிட்டு கொண்டே அந்த பெட்டியை தூக்கி கொண்டு அழகாய் ஓடி வருகிறதை பார்த்து சந்தோஷப்படுகிறாங்க. வேதம் அழகாய் சொல்கிறது, அவர்கள் அறுத்து கொண்டிருக்கும் போது கண்களை எடுத்து பார்க்கும்போது அந்த பெட்டியை கண்டு அவங்க சந்தோஷப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சந்தோஷமான அறுப்பின் காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. எதை கண்டு சந்தோஷப்பட நினைக்கிறீங்க? என் கண்ணு இதை பார்க்கலையே, என் காது இதை கேட்கலையே, இதை பார்த்திருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் எதையோ நினைச்சு அழுகிறீங்களா? எதையோ நினைச்சு புலம்பிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் கண்டு சந்தோஷப்படும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்நிய கண்களில் உங்க சொந்த கண்ணு பார்க்கும். இதைத்தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆண்டவரே, இதைத்தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆண்டவரே, இதை பார்த்துட்டேன்னு உங்களுக்கு வந்திருக்கிற அநேகர் நீங்க சொல்ல போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான அறுப்பின் காலத்தை கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நாள் கர்த்தருக்குள்ள வாழுங்க. வேதம் சொல்லுகிறது, அவங்க ஏறெடுத்து பார்க்கும்போது அறுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. குனிஞ்சு அறுத்திருப்பாங்க, ஆனா கண்களை எடுத்து பார்க்குறாங்க. பரத்தை நீங்களும் நான் எடுத்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, அங்கே ஒத்தாசை அங்கிருந்து வரணும். தேவனுடைய பிள்ளைகளை, சகாயம் அங்கிருந்து வரணும், உதவி அங்கிருந்து வரணும், மீட்பு அங்கிருந்து வரணும், சுகம் பலன் ஆரோக்கியம் எல்லா நன்மையும் அங்கிருந்து வரணும். அப்போ அடிக்கடி கண்களை ஆண்டவற்றை எடுத்து பார்க்கணும். அதான் தாவீது சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதனுக்கு நேராக என் கண்களை எடுத்து பார்க்குறேன்னு சொல்லி. ஒவ்வொரு நாளும் அப்பாட்ட காலையில் எழும்புறீங்களா? அது அதிகாலை 12 மணிக்கு எழும்பினாலும் சரி, காலை 5 மணிக்கு எழும்பினாலும் சரி, அது நீங்கள் எப்போ எழும்பினாலும் சரி, உங்கள் கண்களை ஆண்டவற்றை எடுத்து பாருங்க. ஆண்டவரே, ஒரு புதிய நாளை தந்திருக்கிறீங்க. இப்போது இன்னைக்கு சொல்லணும்னா ஒரு புதிய மாசத்தை தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, கண்களை எடுத்து பார்க்குற ஆண்டவரே, நீங்க வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்க. மனுஷன் முகத்தை பார்க்காதீங்க, தேவனுடைய முகத்தை பாருங்க. மனுஷன் கையேந்தி நிற்க வேண்டாம், ஆண்டவற்றை கையேந்தி நில்லுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை ஆச்சரியமா நடத்துவார். ஒவ்வொரு மாதத்தையும் கர்த்தர் கிருபையா நடத்துவார். அவங்க அறுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க, குடிஞ்சு அறுத்தாங்க. அறுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா தான் அறுத்தாங்க. ஆனாலும் கண்களை எடுக்கும் போது பார்க்குறாங்க, பெட்டி ஆண்ட வேலை இருக்குது, அது வந்துட்டு இருக்குது. கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். உங்கள் குடும்பத்தில் நன்மையை கண்டு சந்தோஷப்படுவீங்க. உங்கள் குடும்பத்தில் நடக்கிற நல்ல காரியங்களை கண்டும் கேட்டும் சந்தோஷப்படுவீங்க. உங்கள் நெடுநாளாய் காத்திருக்கிற சில காரியத்தில் கர்த்தர் அற்புதம் செய்கிற விதத்தை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அப்படி ஒரு சந்தோஷமான அறுப்பின் காலத்தை கர்த்தர் உங்களுக்காக நிச்சயமாய் தருவார். இன்னுமாய் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இது சொப்பனத்தில் ஒரு அறுப்பு நடக்குது. கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குதுல்ல? யோசேப்பு ஒரு சொப்பனை காண்கிறார். இந்த சொப்பனத்திலே ஒரு அறுப்பு நடக்குது பாருங்க. இது உண்மையா நடந்த அறுப்பு அல்ல. ஒரு சொப்பனத்தில் அறுத்த அரிகளை கட்டுகிறது போல யோசேப்பு சொப்பனை காண்கிறார். நிறைவேறின ஒரு அறுப்பு காலம் பாருங்க அது. அப்போ இந்த யோசேப்பு சொல்றாரு, நம்ம எல்லாரும் சகோதரர்களை பார்த்து சொல்றாரு, அண்ணமாரே, நம்ம எல்லாரும் வயல்ல இருக்கிறோம். வயல்ல இருந்து அறுத்த அரிகளெல்லாம் கட்டிட்டு இருக்கிறோம், களத்துக்கு கொண்டு போறதுக்காக கட்டுறோம். ஆனா ஒரு அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது யாருடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்குது? அது யோசேப்புடைய அரிக்கட்டு. இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. யோசேப்புடைய சகோதரர் புரிஞ்சிட்டு அவங்களுக்கு கோபம் வருது. யோசேப்பு உன் அரிக்கட்டு மட்டும் தான் நிமிர்ந்து இருக்குமோன்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் யோசேப்பை பகைக்கிறாங்க. பின்னுள்ள காரியங்களாம் நமக்கு எல்லாமே தெரியும். அப்போ சொப்பனத்தில் நடக்கிற ஒரு அறுப்பை பார்த்து யோசேப்பு தன் சகோதரருக்கு அறிவிக்கிறான். வயலில் இருக்கிறது மாதிரியும் ஒரு அறுப்பு நடக்கிறது மாதிரியும் அறுத்த அரிகளை கட்டுகிறது மாதிரியும் பின்னுள்ள காரியங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நம்ம வாசித்திருக்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமா நடக்குது. இந்த ஆதியாகமம் 37 யோசேப்பு கண்ட சொப்பனம் அவருடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுகிறது தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அதை நிறைவேறுவதற்கு யோசேப்பு சென்ற பாதையில் கடினமானது. நம்மளும் அப்படிதான். ஒரு அறுப்பு காலம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு அறுப்பு காலம் நம்ம வாழ்க்கையில் வந்தால் நல்லா இருக்கும், சுகமாகிய அறுப்பு, பலனாகிய அறுப்பு, ஆரோக்கியத்தின் அறுப்பு நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அதை பெற்றுக்கொள்கிற
தான் கொஞ்சம் கடினமா இருக்கும். அதான் சொல்றேன், வெயிட்டிங் பீரியட் வந்து ஒரு கோல்டன் பீரியட் மாதிரி. காத்திருக்கிற நாட்கள் ரொம்ப கடினமானது. யோசேப்பை கர்த்தர் காத்திருக்க வச்சு அறுக்க வச்சார் பாருங்க. அது கடினமான பாதைகள்ல போக வச்சு அறுக்க வச்சார். ஒரே நாள் இந்த சொப்பனை நிறைவேறல, ஒரே நாள் யோசேப்பின் அரிக்கட்டு உயரல, ஒரே நாள் யோசேப்பு இந்த நன்மையை பார்க்கல, ஒரே நாள் சிங்காசனத்தில் உயர்த்தப்படல. பல பாதைகளை தாண்ட வேண்டியிருந்தது. அருமையான தேவ பிள்ளையே, கண்ணீரோடு சிலர் தாண்ட வேண்டியிருக்கலாம், கலக்கத்தோடு தாண்ட வேண்டியிருக்கலாம், ஏன் என்கிற கேள்விகளோடு தாண்ட வேண்டியிருக்கலாம். ஆனால் தரிசனம் தந்தவர் அவர் மறக்கிறவர் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை தந்து ஒரு வாக்குத்தத்தை தந்து நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணிவிட்டாரானால் அவர் பொய் சொல்லவே மாட்டார். அது உண்மையாய் நிறைவேறியாகும். யோசேப்பு குழியில போடப்பட்டாலும் அந்த தரிசனத்தை தடுக்க முடியல. யோசேப்பு சிறைச்சாலையில போடப்பட்டாலும் அந்த தரிசனத்தை தடுக்க முடியல. யோசேப்புக்கு ஒரு நன்மையின் அறுப்பு காலம், ஒரு நிறைவேறின அறுப்பு காலம் யோசேப்புடைய வாழ்க்கையில ஆயத்தமாய் காத்திருந்தது. யோசேப்புடைய அரிக்கட்டு உயர்ந்திருந்தது. உங்கள் குடும்பத்தின் அரிக்கட்டு உயர்ந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்க விரும்புகிற நன்மையின் அரிக்கட்டு உயர்ந்திருக்கும். அது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணது. தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு வீட்டில் 12 பேர், அந்த 11 பேரோட அரிக்கட்டு உயரல, ஆனா யோசேப்போட அரிக்கட்டு மட்டும் உயர்ந்திருந்தது. என்ற யோசேப்பு தேவனுடைய மனுஷன். உங்கள் அரிக்கட்டு உயர்ந்துதான் இருக்கும். உங்க நன்மையின் அரிக்கட்டு உயர்ந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையின் அரிக்கட்டு உயர்ந்திருக்கும். உங்கள் எதிர்பார்ப்பின் அரிக்கட்டு உயர்ந்திருக்கும். நல்ல யோசேப்பே, தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட யோசேப்பே, தேவனுக்காய் சில காரியங்களை விட்டுவிட ஆயத்தமா இருக்கிற யோசேப்பே, தேவனுக்காக பரிசுத்தை காத்துக்கொள்கிற யோசேப்பே, உனக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லுகிறேன். உன் அரிக்கட்டு உயர்ந்திருப்பதே உனக்கு அடையாளம். உன் அரிக்கட்டு உயர்ந்திருப்பதே உன் குடும்பத்தில் அடையாளம். நீ அப்பொழுது சொல்லுவாய், என் அரிக்கட்டு உயர்ந்திருக்கிறது, எல்லாரும் பார்க்கலாம் என் அரிக்கட்டு உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிற நல்ல நாட்களை நிறைவேறுகிற ஒரு அறுப்பு காலத்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கலாம். கடைசியாய் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு நீதியின் அறுப்பை குறித்து அங்கே வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை குறித்து ஒரு பெரிய சம்பவம். கிபியோனியர்கள் யோசுவாவோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார்கள். ஆகவே இந்த கிபியோனியர்களை கொல்லக்கூடாது. ஆனால் சவுல் ராஜா இந்த கிபியோனியர்களை கொன்று போட்டான். இது தாவீதுக்கும் தெரியாது. ஆனால் தாவீதுடைய நாட்களிலே 3 வருஷம் பஞ்சம் உண்டா, கடுமையான பஞ்சம் உண்டாயிற்று. தாவீதுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. வாழ்க்கையில எது நடந்தாலும் ஆண்டவற்றை தான் போய் விசாரிப்பார். அப்படி ஆண்டவற்றை போய் விசாரிக்கிறார். ஆண்டவரே, ஏன்பா எங்க தேசத்துல 3 வருஷம் பஞ்சம் என்று? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது கிபியோனியர்களால் ஏற்பட்ட பஞ்சம் என்று. அப்போ ராஜா ஆள் அனுப்பி, தாவீது ராஜா ஆள் அனுப்பி அந்த கிபியோனியர்கிட்ட கேட்கிறாரு, நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆனா ஒன்று, சவுளுடைய வீட்டில் இதுக்கு இடையில சவுல் யோனத்தாலாம் மறிச்சிட்டாங்க. சவுளுடைய வீட்டில் யாராவது உயிரோடு இருந்தாங்கன்னா எங்கிட்ட பிடிச்சு கொடுத்துருங்க, நாங்கள் அவங்களை கொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. வேற வழி இல்லை. உடன்படிக்கை சவுல் மீறிட்டாரு. உடன்படிக்கை மீறக்கூடாது, ஆனால் மீறிட்டாரு. தாவீதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆகவே ஒரு 7 சவுளுடைய குமாரர்கள் 7 பேரை பிடிச்சு கொடுத்துறாரு கிபியோனியர்கிட்ட. ஆனா யோனத்தான் நிமித்தம் தாவீதுடைய உள்ள பொங்குனதுனால இந்த மேவிபோசேத்தை தப்ப விட்டுறாரு. இப்போ 7 பேரை பிடிச்சு கிபியோனியர்களை கையில கொடுத்த உடனே அந்த கிபியோனியர்கள் அந்த 7 பேரையும் மலையில தூக்கி போட்டாங்கன்னா கொண்டு போட்டாங்க. அதுல ரிஸ்பால், சவுலின் மறுமனையாட்டியாகிய ரிஸ்பால் என்கிற ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்களுக்கும் 2 பிள்ளை. அந்த பிள்ளைகளும் 2 செத்து போச்சு. இவங்க ரிஸ்பாலுடைய பிள்ளைகள் 2, சவுலின் மகளாகிய மேரேப்புடைய பிள்ளைகள் 5. இந்த 7 பேரும் ஒருமிக்க மலையில செத்து கிடக்குறாங்க. இவங்களை அடக்கம் பண்றதுக்கு ராஜா உத்தரவு கொடுக்கல. என்ன ஒரு கொடுமை பாருங்க. செத்துட்டாங்க, ஆனா அடக்கம் பண்றதுக்கு ராஜா உத்தரவு கொடுக்கலன்னு மலையில 7 பிணமா கிடக்குது. ஆனா அந்த ரிஸ்பால் ஒரு காரியத்தை செஞ்சாங்க. மலையில ஏறி 2 புடவையை விரிச்சு அவர்கள் அந்த 7 பிணத்தையும் பத்திரமா பாதுகாக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, கோதுமை அறுப்பின் துவக்கத்திலிருந்து மழை பெய்கிற வரைக்கும் அந்த மலையிலே பிணத்தோடு வாசம் பண்ணாங்க. எனக்கு ஒரு நீதி கிடைக்கணும். என் ராஜா என் பிள்ளைகளை தான் கொல்லைக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு, கிபியோனில் பிடிச்சு கொடுத்துட்டாரு. ஆனால் என் பிள்ளைகளை அடக்கம் பண்ணதுக்கு உத்தரவு கொடுக்கலையே. இந்த செத்து போன பிணங்க, அந்த பிணத்துக்கே நான் பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்காம அந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய இருதயம் துடிச்சதுனால தன் பிள்ளைகளோடு அந்த மேரேப்புடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து அந்த செத்து போன பிணத்துல ஒரு காகமோ ஒரு இளஞ்சல் ஒரு பறவைகளுடைய வாயோ அதில் படாதபடி இரவும் பகலும் அந்த மலையிலேருந்து பாதுகாக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவங்க மழை பெய்கிற நாள் மட்டும் ஏறக்குறைய 3 மாதம் எனக்கு ஒரு நீதியின் அறுப்பு வராதா? என் பிள்ளைகளை அடக்கம் பண்ணுறதுக்கு ராஜா உத்தரவு கொடுக்க மாட்டாரா? ராஜாட்ட போய் பேச முடியாது. ராஜா அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னா தான் அடக்கம் பண்ண முடியும். ரிஸ்பாலுக்கு ஒரு இருதயம் துடிக்குது, ஒரு தாய்க்கு இருதயம் துடிக்குது. ராஜாட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வராதா? என் பிள்ளை செத்து போன பிணமா இந்த மலையில கிடக்குது, இது அடக்கம் பண்ணாலும் அது சந்தோஷமா வீட்டுக்கு போவேன்னு சொல்லி நீதியின் அறுப்பு அறுத்துட்டு போனாங்க. மழை பெய்கிற
வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி அவர் ராஜாட்ட இருந்து பதில் வர வரைக்கும் காத்திருந்தாங்க. என்ன ஒரு பொறுப்புள்ள தாய் பாருங்க. மலையை விட்டு இறங்கல. தேவனுடைய பிள்ளை நீதிக்காக காத்திருக்கிறீங்களா? தேவன்கிட்ட இருந்து சில நீதிக்காக காத்திருக்கிறீங்களா? ஆண்டவரே இந்த காரியத்துல நீதி இல்லாம போச்சு ஆண்டவரே, என் உண்மையை தூக்கி போட்டாங்க, என் நீதியை தூக்கி போட்டாங்க, என் பிரயாசத்தை தூக்கி போட்டாங்க நினைக்கிறீங்களா? நீங்க தேவன்கிட்ட இருந்து பதில் வருகிற வரைக்கும் காத்திருக்கணும். வேதம் பின்னுள்ள வசனங்களை சொல்லுகிறது, ராஜா ரிஸ்பால் செஞ்ச காரியம் இப்போ தாவீது ராஜாவுக்கு போகுது. இப்படி ரிஸ்பால் மலையில பிணங்களோடு வாழ்ந்து வர்றாங்க, பிணங்களை பாதுகாத்துட்டு வர்றாங்கன்னு சொல்லும்போது தாவீது ராஜா சொல்றாரு, அவங்களை அடக்கம் பண்ணுவதற்கு உத்தரவு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா மலையிலேருந்து இறங்கி போறாங்க. கோதுமை அறுப்பின் துவக்கத்திலிருந்து மழை பெய்கிற நாள் மட்டும் எவ்வளோ கஷ்டம் தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு பெண்ணு மலையில 7 பிணங்களோடு நாற்றமடித்த பிணங்களோடு வாழ்வது எவ்வளோ கஷ்டம். ஆனாலும் எனக்கு ஒரு நீதி கிடைக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. 14 வசனம் சொல்லுகிறது, தேவன் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டார் என்று. ஏன் கேட்டாரு? ரிஸ்பால் மலையில இருந்ததுனால, எனக்கு ஒரு நீதி வரும் மட்டும் நான் காத்திருப்பேன்னு சொல்லி வைராக்கியமா இருந்ததுனால. கர்த்தர் பதில் வருகிற வரைக்கும் காத்திருங்க. தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டு நீதி செய்வாரானால் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய எதிர்காலத்துக்காக நாம் செய்கிற ஜெபங்களை ஏன் கேட்க மாட்டார்? ஒரு நீதியின் அறுப்பு காலம் உண்டு. உங்கள் பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை நீங்க நிச்சயமாய் அறுப்பீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு அறுப்பு காலத்தை கர்த்தர் நமக்கு வைச்சிருக்கிறார். நம்ம தியானிச்சது போல ஓசியா 6:11 வாசித்தோம். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யூதாவுக்கு பெயர் வைக்கும் போது மாத்திரம் லேயாள் வேற மாதிரி பெயர் வைக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைக்கு முந்தி இருந்த 3 பிள்ளைக்கு பெயர் வைக்கும் போதும் என் கணவன் என்னை நேசிப்பார், இப்பமாவது என் கணவன் என்னோட சேர்ந்திருப்பார், இப்படியெல்லாம் நினைச்சு பெயர் வச்சாங்க. ஆனா யூதாவுக்கு பெயர் வைக்கும் போது சொல்றாங்க, நான் இப்போ கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். கர்த்தரை துதிக்கிற யூதாவே, கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட யூதாவே, கர்த்தரை காலையில தேடி வந்த யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டாயிற்று. உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டாயிற்று. அது கர்த்தரால், அதான் ஆங்கிலத்தில் போடுறது அப்பாயிண்டட்னு போட்டிருக்குது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கிறது, யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார் என்று ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்குது. அவர் உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கும் போது, அவர் நமக்காக ஒரு அறுப்பு காலத்தை நியமித்து வைத்திருக்கும் போது, இதுவரை நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்த்த, நம்ம சந்தித்த எல்லா சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார். அதான் சொல்றேன், அவர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு, நமக்கு நியமிச்சு வச்சிருக்கிறாரு. எல்லாரும் அப்படி சந்தோஷமா எழும்பி நிற்கலாம்.